ஏதாவது ஒரு சுமையை கொண்டு வந்திருப்பார். இருந்தாலும் பரவாயில்லை, அவரை பணியலாம். அல்லது நாரத மகா முனிவரே அல்லது நாரதரே நாடி வந்த காரணம் என்னவோ வந்தனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரி வராது. கொஞ்சம் மதம் மறந்து முருகபெருமானே சின்ன சிறு குழந்தையாக இருக்கிறது. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. கடமா கண்டா எங்கடா போயிட்டு வந்தா இது வேற எதுக்கு பயன்படுத்தணும், அதுக்கு தான் பயன்படுத்தணும். இவனுக்கெல்லாம் இது பயன்படுத்தணும். தூங்க முடியாது. அதை காட்டுங்க முருகபெருமானே, இது காவித்தா கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வேண்டாம் முருகா. அப்படியெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஒரு வகையில நீ எனக்கு பிரம்மச்சரியத்தை தருகிறதுனால நாரத மகா முனிவராகிவிட்டார். அதனால முருகபெருமானே, நீ ஆசை மட்டும் கேட்கறது இதெல்லாம் வேண்டாம் முருகா. அதெல்லாம் எதுவும் வராது. பரவாயில்ல, காட்டுங்க. வில்லங்க காட்டுங்க. நாங்க வில்லங்க வருது ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்ககிட்ட கொடுத்துடுறோம். எப்பா முருகபெருமானே, நான் காட்டுக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், கவனமாக கேட்கிறையா? சொல்றேன், காட்டுங்க. அப்புறம் சொல்லுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன குழந்தையாக இருக்குது. ஏண்டா முருகா? நீனே சின்ன குழந்தை, இதுவும் சின்ன குழந்தையாக இருக்குது. ஏண்டா முருகா? எப்பேற்பட்ட தேவர்படியே நான் பொறுப்பேற்று நடத்தி முடித்து விட்டேன். இதை என்ன நான் பார்ப்பதற்கு சரி. இதை கொஞ்சம் காட்டுங்க. முருகபெருமானே, விழுந்து விட்டாய். இப்பேர் பெற்ற பேரழகு படைத்த பெண்ணை நான் இவ்வுலகில் கண்டதில்லை. முருகபெருமானே, அதான் சொன்னேன், சின்ன குழந்தையா மயங்கி விடுவாய். ஏனாடு சொன்ன நீ கேட்டையா? இந்த உலகத்திலே இப்பேர் பெற்ற செப்பு சிலை போன்ற பெண்ணை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. இந்த பெண்ணை நீங்க எங்க பார்த்தீர்கள்? குறிச்சி இருக்கிறது. குறிச்சி நிலத்தில்
கொண்டிருக்கிறது. ஆயில் ஓட்டி கொண்டிருக்கிறா. இவளல்லவோ எனக்கேற்ற பெண். இப்போ பண்டசாலையிலே ஆயிரம் ஓட்டி கொண்டிருக்கிறது. யாரு தெரியுமா? அதே பேர் என்ன? பள்ளி நாயகம். வள்ளியா? ஆமா. ஏய் நான் ஆம்பளை அதுக்கு அவசியப்படாத கடம்பா பள்ளி நாயகம் குறிச்சி நிலத்துல பண்டசாலையில ஆயிரம் ஓட்டி கொண்டிருக்கிறது. ஆயில் ஓட்டி கொண்டிருக்கிறதா? உண்மைதான். இப்போ இப்படியே போனா இப்படியே போகக்கூடாது. ஏற்றுக்கொள்ளாது. இப்படியே போனா உன்னை ஏற்றுக்கொள்ளாது. சரிதான். சொல்ல போக வேண்டும். எப்படி எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்டாரமாக போக வேண்டும். முதலில் வேடனாக வேடனாக அவர் இனத்தவர் போல் சென்று சென்னை சென்னை என்று கொஞ்ச வேண்டும். கொஞ்சம் வேண்டும். வேடனாக போக வேண்டும். ஆமா. இரண்டாவது வேலைக்காரனாக போக வேண்டும். சரிதான். இப்படி மூன்றாவது பண்டாரமாக போக வேண்டும். பண்டாரமாக போக வேண்டும். அதுக்கு விஷயம் என்றால் அதிகர் சீல் இருந்தால் சுய உருவத்தை காட்ட வேண்டும். உயிரத்தை காட்ட வேண்டும். நல்ல யோசனை சொன்னீர்கள். எப்பா முருகா, எனக்கு வேற ஆசை வருது. இதுதான் ஒரு வழி இருக்கிறது. இந்த வழியை செஞ்சா நல்ல வழியை காட்டிருக்கீங்க. இந்த போட்டா கொடுத்தாங்க, நானும் எழுதி போறேன். ஒன்னிட்டு கொடுக்கணுமா? பத்திரமாக போய் வருவா. ஒரு நொடிக்கு இல்லை, ஒரு செகண்டுக்கு ஒரு வார்த்தை. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். கடம்பா மற்ற குறிஞ்சி நில பகுதியில் வள்ளி நாயகம் ஆயல் ஓட்டி கொண்டிருக்கிறது. அதனால குறிஞ்சி நில எவ்வளவு ஹைட்ல இருக்குது பாருங்க. உத்தரத்துல கட்டிக்கிறாங்களா பாரு. அவ்வளோ அண்ணாவும் நல்ல விவரமானவங்களா இருந்தாரு. அதான் கேளல நாளைக்கு இவ்வளோ வயிறு மேல இந்த மலையில வாழ்கிற அந்த பொண்ணு, இந்த மலையில வாழ்ற பொண்ணுகள் அழகா இருப்பாங்களா? ஏ இந்த பொண்ணே இப்படி அழகா இருக்குதுன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் எப்படா இருப்பாங்க? அவங்க குடும்பத்துல இருக்கிறப்பல ஒரு வேலை கருவேண்டி போனோம் சொல்ல முடியாது. ஏய் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா மத்தவங்க கண்ண கரியாடி தான் இருப்பான். அப்படியா? சரி, அப்படி இல்ல. இப்பொழுது நாரதன் சொன்ன வண்ணமாக என்ன தெரிவித்தார்? வேடுவர்கள் அவங்க வந்து வேடுவர் குலம். அந்த வேடனாக சென்று அவளை பெண்ணே கெண்ணே என்று கொஞ்சினால் உன்னுடைய அவங்க இனம் தானே, நம்ம இனம் தானே, இனத்தோட இனம் தான் சேரணும் அப்படின்னு கூட அந்த புள்ள ஓகே சொல்லிடும். அப்படின்றதுக்காக நான் இந்த உருவத்தை மாற்றி நான் வேடனாக ஒரு முத்தையா வேடனாக இப்ப நான் உருவத்தை மாற்றி நான் வர்றேன். அதுக்குள்ள என்ன நடக்குதா பார்க்கலாம்.
யாரு கேளு நீ மந்திரியாரான கூப்பிட்டு தான் வந்திருப்பேன் இல்ல நண்பானு கூப்பிட்டு தான் வந்திருப்பேன் நண்பா அப்படி சொன்னா தோலா தோலா அப்படிதான் இன்னைக்கு நீ தோல் கொடுக்கணும். சரி இன்னைக்கு நாம என்ன வேலைக்கு போக போறோம்? என்ன வேலை களை வெட்டிட்டு போலாமா? களை வெட்டி உனக்கு அது பழக்கமாயி போச்சு. நம்ம வேலையா என்ன வேலை? நம்ம வேலை தண்ணி கேட்டு வேலை போலாம். 2 பேருக்கு பொருத்தம் ஒண்ணு ஒண்ணு உனக்கு எனக்கு தான் பொருத்தம். அவங்க மனுஷனெல்லாம் வருத்தம். ஏன்டா உண்மையை பேசுற? அது கடந்துட்டு போட்டு விடு. அது வார்த்தையா செப்பு சில மாதிரி நான் போய் இப்ப போய் எங்க ஐயா முருகு பெருமை வந்துருக்கேன். அப்படி சொன்னா வரமாட்டாடா. அவ கண்ணப்பாரு நல்லா சிவுக்கு சிவுக்கு சிவுக்குன்னு ஈக்குது. அப்படியே மைக்கன் அவங்க இனத்தாருல ஓசனை போல. அவங்க இனத்தாருன்னா யாரு? அவங்க இனத்தார் வேடவர். வேடுவர் குல தளபதி நம்பிராஜா. நம்பிராஜா அப்படி இருக்க அவங்க இனத்தார் போல நானும் பெண்ணே கண்ணேன்னு அப்படியே பாப்பான்னு பண்ண போகணும். ஓ பாப்பான்னு போகணும். ஆமா அதனால எதையும் எப்படி போகணும்? எப்படி? ஒரு என்னுடைய மான் ஒண்ணு என்னுடைய அம்மாவை போட்டு அந்த மான் எங்கேயோ ஓடி போச்சு. இந்த வழியா வந்ததா? இந்த பதார்த்தம் இந்த வழியில வந்துச்சா அப்படின்னு இந்த பாப்பா கிட்ட போய் நான் கேட்கணும். அதனால நீ முன்னாடி அந்த மானை தோத்திட்டு ஓடுற மாதிரியே ஓடுறேன். நான் பின்னாலேயே ஓடிறேன். ஓடி வந்த உடனே நீ அந்த பக்கமா போய் நீ குறுக்க போயிட்டு நான் அந்த பாப்பாவை
இனத்தை சேர்ந்தவன் தான். இனத்தை சேர்ந்தவங்களா? சரி இருக்கட்டும். நான் வேட்டையாடின்னு நான் வில்லு அம்பு ஏத்திட்டு வந்தனா பாருங்க என்னுடைய பானத்தால் ஏவன பாரு அந்த மானாகப்பட்டது இந்த வழியாதான் வந்தது. ஓ இந்த வழியா வந்ததா? ஆமா, 2 கொம்பு உள்ள மான். ஏய், 2 கொம்பு ரெண்டு கொம்பு உள்ள மான். சரி, அது புல் மேயாத மான். புல் மேயாத மான். புல் மேயாத மான். புல் மேயாத மான். மண்மான். பொன்மான் என்னுடைய சொந்தமான். அந்தமான் அந்தமான். இந்தமான். என்னுடைய பெண்மான். பாத்தியா பாப்பா? யா பையா போனதே வந்ததாக போனதே வந்ததாக அந்த மங்கையிட மணிய வந்தாய் தெரியாத தெரியாத கனகத்தில் அங்க தெரியாத கனகத்தில் திருத்தலை போட்டாடி வந்தாய் அங்க பார்த்தாயா என்று சொல்லி இந்த பாவையிடம் பேச வந்திருக்கிறாய். அக்கமா என்னிடமோ அருமையால் பேச ஆவட்டிதானா? ஒரு என்றா ஆமா, இறந்துட்டாங்களா? ஒரு சத்தாயானதனிலே ஒரு சத்தமையா ஒரு என்றா யார் யார் கையினால் கொடுக்கப்பட்ட சர்வத்துவம் என்றால் உமிழி அந்த கையினால் கொடுக்கப்பட்ட சர்வத்துவம் யார் யாருக்கு அற்புதமாகவே செந்தில் அவர் ஆகப்பட்டது. செத்து மனித சிவன்பதி சேர்ந்து பாண்டு மனித மரணபதி சேர்ந்து 4ஆவது முக்கிய மோசம் அடைந்தவனினால் அப்படி செந்தில் இருக்கும் பொழுது அவருடைய சன்னதி எவ்விதமாக விளங்கி வந்ததோ அத்தமையாகவே உமிழி ஏந்தியவடி சன்னதி ஆகப்பட்டது. பட்டி பிரித்து பால் பண பொங்கி தேர் மேல தேரும் சேர் மேல சேரும்